யாரு ரோஜா பூ எடுத்துட்டு செம்பருத்தி பூ வச்சது? ஐயா, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லல. இந்த ரோசா பூவை நான் எடுக்கவும் இல்ல, இந்த சாதா பூவை நான் வைக்கவும் இல்ல. ஒருவேளை கண்ணையா பண்ணிருப்பான். கண்ணையா, கண்ணையா, கண்ணையா. என்ன யாருக்கு பூவை மாத்துறது? நான் தாங்க. நல்லா இருக்குதுங்களா? கன்றாவியா இருக்கு. யாரா மாத்த சொன்னது உடனே? ஐயோ, நாங்களா செஞ்ச நினைச்சீங்களா? இந்த வீட்டுல நாங்களா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அம்மா சொன்னாங்க, செஞ்ச. அம்மா அம்மா அம்மா. ஏய், என்ன 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 கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப என் உயிரை வாங்குறான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல டார்லிங், இதுல இருந்து ரோஜா பூ மாத்திட்டு இந்த பூவை நீ வைக்க சொன்னியா? நான் ஏன் சொல்லணும்? அவனுங்களா மாத்திக்கிட்டு பழிய என் மேல போடுறானுங்க. ஐயோ, ஏமா நீங்க தானே சொன்னீங்க ரோஜாவை மாத்திட்டு செம்பருத்த வெயிட்டான்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி காட்டுறான். இத்தனை நாளா இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. கேட்டு கேட்டு அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே இந்த வீட்டுல எனக்கு ஞாபகம் வருதுன்னு யாராவது சொன்னீங்க, தொலைச்சு போடுவேன். என்னமா டார்லிங்? சும்மா இருங்க. ஐயா, இப்ப இங்க நீதி தேவை. இதுவே கோர்ட்டா இருந்துச்சுன்னா ஏழை பணக்காரன், புருஷன் புஞ்சாதி, சொந்தம் பந்தங்கிற அனுதாபமே இருக்காது. பல்ல உடைச்சிருவேன் படுவா. வீட்டுல கோர்ட்டா நடத்துற. என்னடா நிக்கிற? போய் ரோஜா பூ கொண்டா. ஆமா, இந்த செம்பருத்தி பூ என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இத கண்டா உங்களுக்கு பிடிக்கல? ரோஸ் ரொமான்டிக் ஃப்ளவர். இது சாமி போடுற பூடி, கிழவிகளுக்கு தான் பிடிக்கும். உனக்கு வயசாகி போச்சு கிழவி, அதனால தான் உனக்கு பிடிக்குது. இவர் குமர பேரம்பேத்தி எடுத்திருப்போம். பேரம்பேத்திகளை வச்சு வயசை எடை போடுறது இல்ல, ஸ்பிரிட், அவுட்லுக், பிஹேவியர், இத வச்சுதான் எடை போடுறாங்க. நான் என்னைக்குமே ஹீரோ தாமா. இருக்காத பின்ன. உங்களுக்கு 50லயே ஆசை வரும், 60லயே ஆசை வரும், ஏன் 70ல கூட ஆசை வரும். You are absolutely correct. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு எதுவுமே இல்ல. ஐயா, ரோஜா பூ கொண்டாந்துட்டியா? அந்த சாமியார் பூவை தூக்கி எறிஞ்சிட்டு ரோஜா பூ வை. வைக்காத. எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காது. You dog. ஏத்தா பேசுற? யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்தியா நம்பர் 1. நான் யார் தெரியுமா? அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட். ஊர் ஜனங்க ஹார்ட் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணலாம், ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான். அப்படி நீ சொல்லக்கூடாது டார்லிங். சக்தி பெருசா சிவன் பெருசான்னு பார்த்தா சக்தி தான் பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குறீங்க? என்னடா அது புதுசா? அந்த பூவை ரெண்டையும் ஒண்ணா வச்சுட்டு போ. பாப்பா. சீ சீ. ஐயோ, என்ன? அப்பா பாருங்கப்பா, தாத்தா கல்யாணிய பாடிதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன் மாமா அடம் பிடிக்கிறீங்க? கல்யாணியை பிடிக்கிறேன்னா பண்டரி பாய்கிட்ட சொல்லுங்க, இல்ல மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க. மாப்பிள, அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க. ஓ, கல்யாணி பிடிக்கலன்னா அடானா இருக்கு, மோகனம் இருக்கு, முகாரி இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஐயோ வேண்டாமே தாத்தா, நீங்க எந்த ராகம் பாடினாலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா. ஜானகி, நாளைக்கு இவங்க 2 பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க. மாப்பிள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான். இவங்க என்னத்த பாடுவாங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, 2 பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க. ஈஸி, முகாரியே சொல்லி கொடுத்துறேன். தாத்தா சும்மா இருங்க. நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம், இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சும்மாரு. என்னது பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம? சின்ன வயசுல எங்க அப்பாவோட பாட்டுன்னா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லைங்க? இங்க ஒரு சமாச்சாரம். சின்ன வயசுல நான் கிழமை வீட்டுல குடியிருந்தேன். கிழமை அடிக்கடி வாடகை போட்டு அரிப்பாரு. அவர் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவமானம் அவமானம். மாப்பிள, என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கை விட்டீங்க. நான் வரேன். லவ்லி ரோசஸ். மை காட், செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு. டாடி, நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மம்மி, இந்த செம்பருத்தி பூ நான் எடுத்துக்கிட்டுமா? தேங்க் யூ டாடி. பாத்தியா, இதுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம 2 பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதுதான். குட் மார்னிங். ஐயோ, ஏ ஏ ஏ பாருங்கப்பா, இந்த டாக்டர் ஊசி போடுறேங்கறாரு. என் பொண்ணுக்கு ஊசி போட்டா 25 ரூபா தானே கொடுக்கறாரு மாப்பிள. நீங்க வராம இருக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்கறேன்ற, அப்புறம் ஏன் இங்க வந்து கழுத்தா இருக்கிறீங்க? மாமா, உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க, ஆனா கெடுத்துறாதீங்க. அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும்.
எனக்கு எதுக்கு ஊசி? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். போடுங்க. இருங்க மாப்பிள, இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல, மாட்டுக்கு ஊசி போடுறவரு. என் பொண்ணுக்கு போட்டா கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது. அவர் கிடக்கா, நீங்க போடுங்க. ஏன் சார், நீங்களே பெரிய டாக்டர் ஆச்சே, நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு ஊசி போடலாம்ல? என்ன கூப்பிட்டு ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? கேவலப்படுறீங்கிறதுக்காக தான் நிறைய பணம் கொடுக்குறேன். நீங்க போங்க போங்க. தூசி, கள்ள தூசி, கள்ள தூசி, தூசி தூசி. பார் 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 பார். போடு 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 போடு. முடிஞ்சு ஊசி போட்டாச்சு. எனக்கு வலிக்கவே இல்லையே. வலி ஊசியில இல்ல, உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு. பட்டுமா? போயிட்டு வா. வந்து கவனிச்சுக்கிறேன். சாட்சிகள் பாக நமக, சத்திய ரூப நமக. யுவர் ஆனர், நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம்? எல்லா ஜட்ஜிகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. என் கட்சிக்காரர் முன்னாடி நான் தலைகுனி வேண்டியதா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கலாம், ஒரு சன்னிதானத்துல தேங்க ஓடிக்கிற மாதிரி என் மண்டியை ஒடிச்சு செத்து போயிருவேன். நான் வர்றேன். ஐயோ, என் கேஸ், என் பேப்பர். யுவர் ஆனர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அபசுகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது என்ன தள்ளி விட்டீங்களே. ஐயோ பாவம். உங்களுக்கு தெரியுது, அந்த கடவுளுக்கு தெரியலையே. இங்கே தேங்க்ஸ்ங்க. யுவர் ஆனர், நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்னங்க இது அபசுகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது? நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனையா? சொல்லுங்க, சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க. இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கலாம். கோர்ட் வாசல்ல ஒரு மரம் இருக்கு, அதுல கட்சிக்காரங்க என்னை கட்டி தொங்க போட்டுருவானுங்க. பணம் வேற வாங்கிட்டேன். விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது என் உயிர் பிரச்சனை. சீக்கிரமா சொல்லுங்க, மறந்துட போறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை. அடாவடி பிரார்த்தனையா? பேர் நல்லதா இருக்குது. அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா? டபுள் கேரண்டி. பிரார்த்தனை சொல்லுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு, 108 சிதறு தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊதுவத்தி. இது என்னங்க சுண்டக்கா? அப்படியே செய்யறேன். ஆனா ஒண்ணு, இந்த அடாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். அமக்கள பத்தி. யுவர் ஆனர், நான் வர்றேன். 1008 முழுக்கு, 108 தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊது. என்ன கூட்டம்? சமையல் கேஸ் வெடிச்சு 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? 5 பேர் இல்லையா, 6 பேரு. 6 பேரா? ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? போய். You can't enter, madam. Why can't I enter? நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் அருணா from சூரியோதயம். சூரியோதயம் நியூஸ் பேப்பரா? ஆமா, அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான் தான். உங்க அடையாள கார்டு? வாட்? அடையாள கார்டா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா? பின்ன உங்க கார்டை உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும்? ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா, புதுசுதான். இன்ஸ்பெக்டர், என் கார்டை எப்பவும் வீட்டுல வச்சுட்டு வரதான் பழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு வச்சுட்டு வந்துட்டேன். வேணும்னா நாளைக்கு காட்டுறேன். இதோ பாருங்க, இந்த செய்தி, இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிகையில தான் வரணும். யூ நோ தட்? ஆசை இருந்தா போதாதுமா, அடையாள கார்டு வேணும். அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? டெஃபினட்டா மாட்டேன். என்ன பகச்சுக்கிட்டீங்க? நாளைக்கு என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். Get out. தாய்க்குலமே, உடன்பிறவா சகோதரர்களே, நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம். போலீஸ் பண்ற அக்கிரமத்தை ஒழிப்போம். போலீஸ் ஒழிக. என்னையா அது? நான் பாட்டுக்கு லோலோன்னு கத்துறேன். சொல்லுங்கய்யா, ஒழிகன்னு சொல்லுங்கய்யா. போலீஸ் 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 போலீஸ். சூரியோதயம் பத்திரிகை. ஐயோ, எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க. ஏன் பத்திரிகையா? வாழ்கன்னு சொல்லுங்க. சூரியோதயம் பத்திரிகை. சூரியோதயம் பத்திரிகை. சூரியோதயம் பத்திரிகை. நீங்க கலாட்டா பண்றது பத்தாதுன்னு ஜனங்களையும் கலாட்டா பண்ண தூண்டுறீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்யறாங்க. அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுகை கொடுக்கிற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும், அப்பதான் தெரியும் என்னோட அருமை. எங்க அப்பா யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, a famous heart surgeon. நான் ஏழை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்படியே வந்தாலும் நான் உங்க அப்பா கிட்ட போக மாட்டேன். வேற நல்ல டாக்டரா பார்த்து போறேன். மிஸ்டர், நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவார். போடட்டுமே. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது பத்தலனா கோர்ட்டுக்கு வந்து அவமானப்படுங்க. இது பாருங்க, என் கோபத்தை கிளறாதீங்க.
நாளை காலையில என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். அப்படி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா இங்க கான்ஸ்டபிள்ஸ் யூனிஃபார்ம் நிறைய இருக்கு, துவைச்சு எடுத்துட்டு வாங்க. யூ 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 ஷட் அப் மிஸ் சூரியோதயம். சூரியோதயம் அது நான் வேலை செய்யற பத்திரிகையோட பேரு. என் பேரு அருணா, மிஸ் அருணா சத்தியமூர்த்தி. ஆல் ரைட். உங்க வீட்டு போன் நம்பர் என்ன? 446633. யோ தள்ளியா. ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் டாக்டர் மிஸ்ஸஸ் சத்தியமூர்த்தி பேசுறேன். என்ன விஷயம்? உங்க பொண்ணு மிஸ் அருணா இங்க ரிமாண்ட்ல இருக்கு. என் பொண்ணு என்ன உளறீங்க? எஸ், பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ஊருக்கு புதுசா? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல இப்ப நான் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம், யாரெங்களா திரியிற இடம், காடு, முதுமலை காடு, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. அதான் என் சொந்த ஊரு. ரொம்ப நாளா நான் அங்க டிரான்ஸ்பர் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப். என்னைய எதிர்த்து பேசுறியா? அப்பா உங்களை இல்ல, அப்பா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா கூப்பிட்டா இருக்க மாட்டாரே. இரியா இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா அப்பா. ஐயோ என்னம்மா என்னம்மா என்ன என்ன ஆச்சு? இனிமே என்ன ஆகணும்? நம்ம அருணா இல்ல, அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம். அந்த இன்ஸ்பெக்டரே எனக்கு போன் பண்ணான். நம்ம அருணாவையா? ஆமா. எனக்கு அப்பவே தெரியும். தேச தொண்டு, சமூக தொண்டு, இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு. இப்ப என்ன தொண்டு செஞ்சா? அப்போ அப்போ நேரம் காலம் தெரியாம விளையாடாதீங்க. போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யாரு, நானா? ஆமா. எதுக்கு? ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு. இந்தாம்மா, போலீஸ் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு? அங்க காக்கி சட்டை, கைவலங்கு, லாக்கப் எல்லாம் இருக்குமா? போலீஸ்னா பயப்படுறீங்களா? உனக்கே பயப்படாதவ அவங்களுக்கா பயப்பட போறேன்? ஏதாவது ஒண்ணு ஒண்ணு பேசிட்டேன்னா என்ன உள்ள பிடிச்சு வச்சிருவானுங்க. அப்புறம் எங்க 2 பேர்த்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டிய ஒரு ஆமா. எனக்கு தெரியும். ஏன்பா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உட்காந்துட்டீங்களே. எந்திரிமா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப படுத்திருப்பீங்கல்ல. இப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது என் பொண்ணு தானே. பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு அப்பா இருக்காருல்ல. அந்த அப்பாவுக்கே போன் பண்ணு. எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. தெரியுமா? நம்பர் என்ன? அதுல இருக்கு பாரு. ஹலோ, நான் டாக்டர் மிஸ்டர் சத்தியமூர்த்தி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. சாரி மேடம், அவர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. யோ, நான் ஒரு பொண்டாட்டி பேசுறேயா. அர்ஜென்ட் விஷயம் கொடு. பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு, இப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது, மன்னிக்கணும். போன வச்சுட்டா என்கிட்ட எதிர்த்து பேசுறான். பொண்டாட்டி சொல்லிமா பேசுறான். ரொம்ப தைரியசாலிமா. அப்போ அவரை சும்மா விடக்கூடாதுன்ற. இன்னைக்கு 2ல 1 பாத்த வேண்டியதுதான். நான் இப்பவே போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? ஐயோ, என்ன குழப்பாதீங்க. வழி அந்த பக்கம். உட்காரியா. என்னது உள்ளுக்குள்ள லொடக்குன்னு சத்தம் கேக்குது? வாழ்க்கை பிடிக்கிட்டியா? என்னங்க எந்திரிங்க. எங்க எழுந்திரிக்க சொல்றேன்? எந்திரிங்க சொல்றேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா மூச்சு விட முடியல, ஒரே திணறல். மூச்சை இழுத்து பிடிச்சுக்க, விட்டா தானே திணறும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் டாக்டரை டிஸ்டர்ப் பண்றியே. என்னங்க, நம்ம அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களாம். அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சுட்டாங்களா? பலே பலே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா தூக்கமே வரதில்லை, ஒரே நெஞ்சு எரிச்சல். இங்க வயிறு எரியுது, நெஞ்சு எரியுதான். பேசாம மோர்ல நிறைய ஐஸ் போட்டு சாப்பிடு. எந்திரிங்க. யோ, ஒண்ணே இல்லையா, உட்காரியா. இத பாருங்க, இப்ப அருணாவை கூட்டிட்டு வரணும். யாரோ புது இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. பெரியவங்க வந்தாட்டா விடுவேன்னு சட்டம் பேசுறான். அப்படியா? நல்ல போலீஸ்காரன் போல இருக்கு, அதனால தான் சட்டம் பேசுறான். டாக்டர் சார், ஓயாத தலைவலி 1 வருஷமா இருக்கு. ஒரு நாள் தலைவலிக்கே இங்க மருந்த காணும், 1 வருஷமா இருக்கா. என்ன அவரு கூட பேசி? நீ வீட்டுக்கு போ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் பண்றேன். அப்படின்னா நீங்க இப்ப என் கூட வரப்போறது இல்ல, நம்ம பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும், அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும். அது முடிஞ்சோட ரவுண்ட்ஸ் போகணும். இப்ப எனக்கு இதான் முக்கியம். ஓஹோ, உங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, குடும்பம் முக்கியம் இல்ல, பேஷன்ஸ் தான் முக்கியமா? நீங்க அவங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. யோ, நீ வர கட்டிக்கிட்டு அழியா. டாக்டர் டாக்டர். ஓஹோ, பாவம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போமே. அடாடாடா, இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மாவா இருந்த? அப்பா, இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல இருக்காங்கற. பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்க தான் முக்கியமா, குடும்பமே முக்கியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு
பண்ணிட்டாரு? நீ தானே விரும்பி கல்யாணம் பண்ண. அப்பா நீ விரும்பலையா? சும்மா இருங்க. இங்க மட்டும் என்ன வாழுதான்? வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா? சோதனை மேல் சோதனை. அது என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜன் நினைப்பு? ஏண்டா ஜால்ராவா போடுற? கொன்னு போடுவேன் கொன்னு. சும்மா வந்ததுமா பாடிக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. ஐயோ, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா? கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இதுவே ஏதாவது பேப்பர்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறது? ஐயோ, கண்டபடி எழுதி போடுவானுங்களே. ஆமா, ஐயோ, ஆமா. எனக்கு எனக்கு இது ஒண்ணுதான் பிடிக்கும். திடீர்னு கேட்டாலும் கேட்கும். கேட்க மாட்டேன், அப்ப போட்டு. கேட்கவே மாட்டேன். இனிமே இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். காஃபி குடிங்கம்மா. ஆண்டி, கிண்டலா பண்ற? கொன்னு போடுவேன் கொன்னு. யாராவது மேல வந்தீங்க காலை வெட்டி கையிலேயே கொடுத்து போடுவேன். நாங்க வரல. என்ன விட பேஷன்ஸ் தான் முக்கியமா? இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டும், நான் பேசிக்கிறேன்.